இந்த இடத்த நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா, இப்போ எங்கே வெங்காயமரி காட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு எங்கள் அம்மா வெங்காயமரி காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிச்சு. அங்கே போய் பார்த்துட்டு வரும். பார்த்துட்டு நான் வேலைக்கு கிளம்பிடுச்சு. வெங்காயமரி காட்டுக்கிட்ட வந்தாச்சு. மெக்கானிக் முருகன் வந்து அவர் என்னமோ மெக்கானிக் பண்ணுறதுக்கு போட்டு வெங்காயமரியை வந்துட்டார். வாழ்வாதாரம் ரொம்ப தேய்மானமாகி போச்சு. நூறு நாள் வேலையிலே கொண்டு உனக்கு இதை போலியா? உனக்கு கூப்பிடலையா? உனக்கு வேலை இல்லையா? ஆ கொடி இல்லை என்கிட்ட. முட்டாயா? முட்டாய்க்கு நான் எங்கே போகிறேன்? நான் கொடியேற்றவா போன முட்டாய் வாங்குறதுக்கு. இவனை நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அந்த காட்டில் இருந்தால் பக்கத்து காட்டில், இப்போ இந்த காட்டில் இருக்கிறேன். என்ன அப்போ தலையில் ஒன்றும் காட்டில் இன்றைக்கி ஏதோ தலையில் கட்டியிருக்கிறேன். அரைஞ்சிட்டியாடா? எவ்வளோ வரைஞ்சிருக்கேன்? 500 ரூபாய்க்கா? போதும், சாயந்தரத்துக்குள்ள 1000 ரூபாய்க்கு அரிஞ்சிருவேன். சரி, எப்படியா அரிஞ்சிட்டு வா. அடுத்தது நீ எவ்வளோ அரிஞ்ச சொல்லு. எவ்வளோ? இந்த மழை வேற வருது சொல்லி நாங்கள் கிளம்புறேன். அவன் 500, 2000மா? இப்போ சொல்லு. இவன் வந்து புதுசாக வந்திருக்கிறான். ஏன்னா போன சீசனில் இவன் இல்லை, இந்த சீசனில் இவன் இருக்கிறான். போன சீசனில் வந்து இவன் ஊரில் இருந்தான், இந்த சீசனில் இவன் இங்கே இருக்கிறான். இந்த சீசன் முடிஞ்சதையும் இவன் ஊர் பேர் ஊர் என்ன சீமக்காவா? சீமக்காவிலேருந்து இங்கே வெங்காயம் இதுக்கு வந்திருக்கிறான். அங்கெல்லாம் வெங்காயம் இல்லை. நீ எவ்வளோ கடை இருந்துச்ச? நான் எடப்பாடு பார்க்கணும். எடப்பாடு பார்க்குறியா? இவரு குடும்பமே இங்கே தாங்க இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆள், எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மட்டும்தான். எல்லாருமே ஸ்கூல் போய் மெக்கானிக் வந்து வண்டி அதிகமாக ஃபால்ட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் இவர் இப்போ வெங்காயமரி வந்திருக்கிறாரு. என்ன அந்த வண்டி ரெடி பண்ணிடுவீங்களா? ரெடி ஆயிடுச்சுங்களா? அமராவளம் போகணுமா? ஏன் வண்டி சர்வீஸ் இருக்குதுங்க, போகணுங்க. மெக்கானிக் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அமராவளத்தில் என்னன்னா போகணுமா? நீங்கள் எப்போ அந்த வண்டி ரெடி பண்ணி எனக்கு ஓட்டி காட்டுறீங்களோ அப்போ தான் என் வண்டி உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் படம் வசதி இல்லாதனால ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கலாம். லேபர் சார்ஜ் கூட கொடுக்காட்டி பரவாயில்ல. அது வந்து வண்டியையும் கழட்டியாச்சு, ரெடி பண்ணி கொடுத்தா தான் நாம் ஒரு மெக்கானிக்குங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். பாதியிலேயே வச்சுட்டோம்னா அப்புறம் என்ன மெக்கானிக்னு சொல்லி கேட்டுருவாங்க.
ம் இல்ல எங்க மாமே ம் ஒரு கடையில எல்லாம் ம் வண்டி ஓட்டணும்னா ஒரு 10,000 2,000 சொல்லுவாங்களா? ம் ஆனா எங்க மாமா தானம் பண்ணி தானம் பண்ணி விட்டுருவாரா? ஒரு காசு கூடுவாங்க. வண்டி ரெடி ஆச்சுன்னு மட்டும் போகுது. எங்க மாமா அப்போ ஃப்ரீயா பண்ணி தருவீங்களா வண்டியை? தானம் பிரபு இன்ஜினியர் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியர் முருகன், எவ்வளோ பெரிய பேர் உங்களுக்கு. அப்பேற்பட்ட ஆளு இங்க வந்து வெங்காயம் மஞ்சிட்டு இருக்கிறீங்க. ம் ம் 10 ரூபாய் 10 ரூபாய் 1 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபா இருந்தாலும் மாமுக்கு தள்ளிட்டு ம் இன்னைக்கு வரலாம் தரேன், இன்னைக்கு வரல. ம் வீடியோ கொடுத்து கரெக்டாக படிக்காம நானு அப்புறம் சுக்குரனே இருந்து எங்க கொடி ஏத்துனீங்க, என்ன கொடுத்தாங்க? முட்டை கொடுத்தாங்க. இன்னும் மிட்டாய் தான் கொடுக்குறாங்களா? நாங்கள் படிக்கிறது மிட்டாய் தான் கொடுத்தாங்க, நீங்கள் படிக்கும்போது மிட்டாய் தான் கொடுக்குறாங்க. பக்கத்தில் கோயில் விசேஷம் போவோம். ஆமாம், போகும்போது பார்த்தோம், கோயிலுக்கு போகும்போது. விசேஷமாமா சரி அதனால போனோம். ஆ அப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டேன். அப்புறம் எல்லாம் கோயிலில் சாப்பாடு போட்டாங்களா? கடை விட்டு இல்லை, கொடுத்துட்டு இருந்தாங்களா? நாங்கள் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தோம். அங்க இல்ல, ம் அந்த பெரிய கோயில ட்ரம்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆமாம். அங்க ஆ கடை கிடையாது, கடை விட்டு ம் அது யாரோ பணக்காரங்களுக்கு ம் அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமா, அதனால கடை வெட்டி அப்புறம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் போத நாள் தான், நான் கடை வெட்ட முடியலையே, கடை வெட்டுற அளவுக்கு இல்லையே. ம்